அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு கிழத்தல், குறள் எண் 1243. இருந்துள்ளி என் பரிதல் நெஞ்சே, பரிந்து உள்ளல் பைதல் நோய் செய்தார்கண் இல். நீ இங்கு இருந்து இங்கு இல்லாத தலைவரை நினைத்து துன்பம் ஏன் அடைகிறாய் நெஞ்சே? எனக்கு பிரிவு துயரை அளிப்பவருக்கு என் மேல் பரிவு இல்லையே. ஓ மைண்ட், why are you staying here and suffering by thinking about the one who is not with me? My lover who is giving disease of separation is not kind to me. என் துடிப்பா, இங்கிருந்து இல்லாதவரை நினைத்து நெஞ்சே நீ ஏன் ஏங்குகிறாய்? இங்கிருந்து இல்லாதவரை நினைத்து நெஞ்சே நீ ஏன் ஏங்குகிறாய்? ஏங்கப்படுவர்க்கு ஏங்குபவர் மேல் இரக்கமில்லையே. ஏங்கப்படுபவர்க்கு ஏங்குபவர் மேல் இரக்கமில்லையே. இறக்கம் இருந்தா விட்டுட்டு போவான தலைவன். கல்யாணமாயிருக்கு. என்னுடைய நண்பன் ஒருவன் கல்யாணமாகி ஒரு 20-25 நாள்லயே தேர்நிலை கூட முடிக்காம வெளிநாடுக்கு படிக்க போயிட்டான். அவன் மனைவி இங்க தனிமையில் இருந்தா. அதை பத்தி நண்பன் நிறைய கூட்டத்துல பேசியிருக்கான். இந்த மாதிரி எனக்காக என் மனைவி தியாகம் செஞ்சா, அவளுடைய இளமை காலத்தில் ஒரு சில மாதங்கள் தியாகம் செஞ்சான்னு சொல்லியிருக்கான். இதை வெளிப்படையா சொல்லிட்டான். ஆனா அவன் மனைவியினுடைய மனதில் எவ்வளவு வாட்டம் இருக்கும் அப்படிங்கறத இந்த குறள் சொல்லுது. நெஞ்சு, தலைவியினுடைய நெஞ்சு கிடந்து புலம்புது, கிடந்து துன்பப்படுது, கிடந்து செந்நீர் வடிக்குது. ஏன்னா நெஞ்சில் ரத்தம் தான் இருக்கும், செந்நீர் வடிக்குது. அதை பார்த்து தலைவி சொல்றா, நெஞ்சே நீ எங்க எங்கூட இருக்க, அவன் எங்கேயோ கடல் கடந்து இருக்கிறான், அவன் அங்க இருக்கிறான், நீ இங்க இருக்கிற. ஆனா அவனுக்காக நீ இங்க வருத்தப்பட்டு என் கூட அழுதுகிட்டு இருக்க, துன்பப்படுற. ஆனா அவன் அங்க இருக்கான் பாத்தியா, அவன் அதை பத்தி நினைக்கவே இல்லையே. அவன் ஜாலியா இருக்கான் போல இருக்கு. போன் பேச மாட்டேங்கிறான், கடிதம் போட மாட்டேங்கிறான், குறுஞ்செய்தி கூட அனுப்ப மாட்டேங்கிறான். கொஞ்சமாவது பரிவு இருக்குதா? கொஞ்சமாவது பாசம் இருக்குதா? கொஞ்சமாவது பற்று இருக்குதா? கொஞ்சமாவது அன்பு இருக்குதா? கொஞ்சமாவது காதல் இருக்குதா? அப்படி எல்லாம் இருந்தா என்ன இங்க தனியா தவிக்க விட்டுட்டு அவங்க போவானா? என்னை கூட்டிட்டுல போயிருப்பான். என்ன கொஞ்சம் பிளைட் டிக்கெட்டும் வானூர்தியினுடைய பயண கட்டணமும் அங்க தங்கறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் செலவாகும், அவ்வளவுதானே. ஏன் நாங்க தனியா தவிக்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்க போய் வந்துட்டு இருக்கிறான்? என்னதான் பொருள் சேர்க்க வேண்டும் என்றாலும் இப்படி போய் இருக்கலாமா? இது சரியா, முறையா? ஏன் நெஞ்ச நீ பைத்தியார மாதிரி எங்கூட அழுதுட்டு இருக்கிற? பேசாம நீ அமைதியா இரு அப்படின்னு தலைவி சொல்ற மாதிரி வள்ளுவர் இந்த குறள் எழுதியிருக்காரு. இதற்கு கவிப்பேரரசு என்ன உரை சொல்றாருன்னு பார்க்கலாம். நம்மை நொந்து அழியச் செய்யும் நோய் தந்தவருக்கு இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லவே இல்லை. நெஞ்சே, நீ தொலைவில் இருந்து அவரை எண்ணி எண்ணி துன்புறுவதால் என்ன பயன் ஏற்பட போகிறது? இங்க நீ தொலைவில் வந்துட்டு இருக்க, அவரை எண்ணி எண்ணி நீ துன்பப்படுற. அவருக்கு தான் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு கவிப்பேரரசு நெஞ்சுகிட்ட சொல்றாரு. இதற்கு ஒரு பாடல். ஓயாததாபம் உண்டார நேரம் நோயானதே நெஞ்சம். தூங்கினாலும் நான் தூங்க மாட்டேன், தீயானதே மஞ்சம். நடந்தவையெல்லாம் கனவுகள் என்று மணிவிழிமானே மறந்திடு இன்று, ஜென்மபந்தம் விட்டு போகுமோ? ஓ காதலா காதலா காதலால் தவிக்கிறேன், ஆதலால் வா வா அன்பே அழைக்கிறேன் என்று வாலி எழுதி ஹரிஹரன் குரலில் தேவா அமைத்த ஒரு அற்புதமான இன்னிசை பாடல், மெல்லிசை பாடல் அவ்வை சண்முகி என்ற படத்தில். இது தாங்க இந்த பாடல் சொல்லும் கருத்தை தான் இந்த குறளும் சொல்லுகிறது. என்ன அந்த குறள்? இருந்துள்ளி என் பரிதல் நெஞ்சே, பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கண் இல். நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்திரலையா, விழிய கடமை சேலம், கள்ளக்குறிச்சி அருள். நன்றி. டாக்டர் செல்வகுரு யூடியூப் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.